इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् மகாநாராயணோபனிஷத் அல்லது யாக்ஞிகி உபனிஷத்துல பார்த்துட்டு இருக்கோம். இதுல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 63வது அணுவாக்கத்தை பார்த்துட்டு இருக்கோம். இதற்கு முன்னாடி திரிபுர்ண சூக்தம் பார்த்தோம், அதுக்கப்புறம் மேதா சூக்தம் பார்த்தோம், அதற்கு பிறகு மிருத்யு சூக்தம் பார்த்தோம், அதுக்கப்புறம் பிரஜாபதி பிரார்த்தனா பார்த்தோம், இந்திரனுடைய பிரார்த்தனை பார்த்தோம், அப்புறம் மிருத்யுஞ்சயத்தை பிரார்த்தனையை பார்த்தோம். அதுக்கு பாப நிவாரக மந்திரங்க தேவகுதஸ்யைன சோவை நமசி ஸ்வாஹான்னு அதை பார்த்தோம். அதற்கு பிறகு வசு பிரார்த்தனா மந்திரங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் காமோகாரிஷி மன்யரகாரிஷி அப்படின்ற மந்திரத்தை பார்ப்போம். பார்த்துட்டு இப்போ நம்ம பார்க்க போறது விரஜா ஹோமம். விரஜா ஹோமம் அப்படின்னா வைராக்கியத்தின் பொருட்டு செய்யக்கூடிய ஹோமம். ரஜஸ் இல்லாக இருக்கக்கூடிய தன்மை, ரஜஸ்ன்னு ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்கக்கூடியது விரஜகா அப்படின்னாக்க இது எதற்காக வாங்குறதுன்னா விஷயத்திலிருந்து பற்றுக்கள் நீங்குவதன் பொருட்டு செய்யக்கூடியதான ஒரு ஹோமம். அதுக்கு வரக்கூடிய உபயோகிக்கக்கூடிய மந்திரத்துக்கு விரஜா ஹோம மந்திரம் அப்படின்னு பேரு. கடன் தொல்லையிலிருந்து மாட்டிக்கொண்டிருப்பவர்கள் பண்ணக்கூடியவர்கள், பித்ருதோஷாதிகளும் பண்ணுகிறார்கள். ஆனா இது எங்க மெயினா யூஸ் ஆகுதுன்னா சன்னியாச தீட்சை வாங்கும் போது பண்ணக்கூடிய ஹோமம். இது விரஜா ஹோமம் பண்ணி கொண்டுதான் சன்னியாசம் வாங்கி கொள்கிறார். அதனால இதுல சன்னியாசம் வாங்கி கொள்வதற்கு முன்னாடி அவர் பூனல் இருக்கும் பொழுதும், சிகை இருக்கும் பொழுதும், கௌபீனம் இருக்கும் பொழுதும், இடுப்புல கடி சூத்திரம் இருக்கும் போதும் செய்யக்கூடிய ஒரு ஹோமமானது. இதற்கு பிறகு அவருக்கு எல்லாமே போயிடும். இது எல்லாமே போயிடும். இதெல்லாம் தான் சிம்பிள் ஃபார் குடும்பி இல்லையா? இதெல்லாம் தான் கிரகஸ்தாசிரமத்தினுடைய லிங்கங்கள். இந்த லிங்கங்கள்லாம் ஒவ்வொன்றா கழிந்து விடும். அதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய ஹோமம் இது. இதுக்கு விரஜா ஹோமம் அப்படின்னு பேரு. ஹோமி சரசாகும் தபிஷ்டான் கந்தாரம சித்தே ரமந்தோ ஸ்வாஹா அப்படின்னு மந்திரம் படிக்கிறது. ஏ கந்தாரா அப்படின்னு படிக்கிறது, கூப்பிடுறது. உத்தம சௌரபியுக்த பரமாத்மாவுக்கு கந்தாரம், கந்தத்தோட சம்பந்தப்படுத்தி ரொம்ப வாசனையோட இருக்கக்கூடிய ஒரு பரமாத்மா அப்படிங்கிற அர்த்தம்னா என்ன அர்த்தம்? நல்ல வாசனைகள் அப்படிங்கிற அர்த்தம். இப்படி இருக்கக்கூடியவரே, நீங்கள் என்னுடைய உடம்புல இவ்வளவு நாள் சன்னியாசத்திற்கு முன்னாடி எத்தனையோ ஆசைகள் எல்லாம் வைத்துக் கொண்டிருந்தேன். இது எல்லாம் என்னுடைய சித்தத்திலிருந்து போக வேண்டும் அப்படின்றதுக்காக இப்படிப்பட்ட வாசனையோட இருக்கக்கூடிய இந்த காந்தாரகா அந்த பரமாத்மாவை வேணும்னா சரசான் சபிஷ்டான் மாவோட கலந்து இலாஞ்சுகோமி எல்லை ஹோமம் செய்கிறேன் அப்படின்னு வேண்டாம். எதுக்காக? மம சித்தே என்னுடைய சித்தத்துல பிரமந்து ஸ்வாஹா என்னுடைய சித்தத்தில் ஆத்ம குணங்கள் பிரமந்து பொங்கி வையட்டும், மகிழ்ச்சியோடு பொங்கி வையட்டும் என்பதற்காக நான் கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்லேஷன். இது ஒரு ஆகுதி ஸ்வாஹா அப்படின்னு. மம சித்தே ரமந்து அப்படின்னு உங்களுடைய பவத்தீய குணாகா மம சித்தே ரமந்தாம். நீங்க எப்படி உத்தம சௌரபிய யுக்தமாக இருக்கிறீர்களோ அப்படிப்பட்ட நல்ல வாசனைகளோட என்னுடைய சித்தமும் ஆக வேண்டும் என்பதற்காக நான் உங்களுக்கு சன்னியாசம் எடுத்த பிறகு இந்த நினைப்புகள்லாம் கரெக்டா இருக்கணுமே, அதற்காக நான் பண்ணக்கூடிய ஒரு ஆபரேஷன் இது அப்படின்னு.
गावो हिरण्यं धनमन्नमापम् अन्नपानं सर्वेषां श्रिय स्वाहा. அடுத்த ஆகுதி எல்லா ஜனங்களும் பசுக்களோடையும் இரண்யம் நல்ல தங்கத்தோடையும் தனம் பைசா நிறைய பணத்தோடையும் செல்வத்தோடையும் அன்னபானகம் நிறைய அன்னம் குடிக்கிறதுக்கு தண்ணி இது எதுவுமே தங்கு தடை இல்லாமல் இருந்து லட்சுமிகரமாக சர்வேஷாம் ஸ்ரீயை ஸ்வாஹா லட்சுமி கடாட்சம் எல்லாருக்கும் ஏற்படும். மேல்பட்டு சன்னியாசம் வாங்கும் பொழுது தனக்கு தன் வீடுன்ற எண்ணம் எல்லாம் இல்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பசுக்களோடையும் இரண்யத்தோடையும் தனத்தோடையும் அன்னபானங்களோடையும் எல்லா ஸ்ரீயங்களையும் எல்லா விதமான லட்சுமி கடாட்சமும் இவர்கள் எல்லாருக்கும் ஏற்பட வேண்டும் என்பதற்காக வாஹா அப்படின்னு இவன் ஹோமம் பண்றான். எல்லாரும் சௌக்கியமா இருந்தான். ஏன்னா இதற்கு பிறகு சன்னியாசம் போறாருயா. அதனால இப்ப இதுகேற்பட்டு அவருக்கு தன்னுடைய வீடு எல்லாமே உலகம் முழுக்க பிரம்மம், சர்வம் எதையும் பிரம்மா, எல்லாம் பிரம்மம் தான் நினைச்சு சன்னியாசம் வாங்கிட்டு போறாரு. அதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய ஹோமமாக இருக்கிறதுனால இப்படி ஒரு பிரார்த்தனை பண்ணுகிறார். ஸ்ரீயஞ்ச லக்ஷ்மீஞ்ச புஷ்டிஞ்ச கீர்த்திஞ்ச அன்றியதாம். ஸ்ரீயம் சீரும் சிறப்பும் அப்படின்னு சொல்லுவோம். லக்ஷ்மி கடாட்சத்தோடையும் புஷ்டியும் இல்லையா, புஷ்டி நல்ல உடம்பு ஆரோக்கியத்தின் கீர்த்தியும் இல்லையா, அதுக்கு மாத்திரம் இல்ல அன்றியதாம் தேவ ரிஷி பித்ரு கடன்களோட நம்ம பிறந்திருக்கோம் இல்லையா. எல்லாரும் பிறக்கும் போது இப்ப சன்னியாசம் வாங்கறதுக்கு முன்னாடி எத்தனையோ கடமைகள் இருக்கு. நாம பிராமணனா பிறந்ததுக்கு நமக்கு ரிஷி கடன் இருக்கு. ஏன்னா இன்னும் கோத்திரத்துல பிறந்துட்டோம்னு தெரியும். அதனால சதா சர்வ காலமும் அந்த ரிஷிகளுக்கு கடன் பிறக்கும்போது ஜாயத்தே 3 குணத்தோட 3 கடனோட ஒவ்வொரு பிராமணனும் பிறந்திருக்கான். என்னென்ன குணம், என்னென்ன கடன்? ரிணம்னா கடன், ரிணம்னா கடன். 3 ரிணவா 3 கடனோட பிறந்தான். தேவரணம் இல்லையா, நம்ம எப்பொழுதும் தேவர்களுக்கு பூஜை பண்ணிட்டே இருக்கணும். பிராமணனா பிறந்தா ஏன் எதுக்குன்னு கேட்கல, பூஜை பண்ணிட்டே இருக்க வேண்டிய பாக்கு. ரிஷிகள் ஃபேமிலியில வந்துட்டோம். அதனால நம்ம முன்னோர்களான ரிஷிகளுக்கு பூஜை பண்ணி கொண்டே வேண்டும். ஆவணி ஆவட்டம் பெரிய காரியங்கள்லாம் வந்ததுன்னா ரிஷிகளுக்கு நம்ம அவசியம் பண்ணித்தான் ஆக வேண்டும். தேவ காரியம், ரிஷி காரணம். நம்ம அப்பா அம்மாவனாலதான் இந்த குலம் குறைச்சது. அதனால பித்திருக்காரியம். இந்த பித்திருக்காரியங்கள், தேவ காரியங்கள், ரிஷி காரியங்கள் பண்ணாம இருக்க கூடாது. டெய்லி சந்தியாவந்தனம், அபிவாதிய இதெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்க. சாகர பரியந்தம் இதெல்லாம் இந்த ரிஷிகளுடைய கடனையும் தேவதைகளுடைய கடனையும் பித்திருக்களுடைய கடனையும் ஒரு அமாவாசைக்கும் சாதத்துக்கும் நம்ம மாலயத்துக்கும் நம்ம பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டியது. ஏன்னா இந்த கடனானது இல்லைன்னா போகவே போகாது. ஆகையினால இந்த மாதிரி கடன்கள்லாம் போயிருக்கல. இப்படி இந்த கடனிலிருந்து நான் விடுபட்டவனாக ஆக வேண்டும். அன்றியதாம் ரிணம் அன்றியதாம் அப்படின்னாக்க இந்த கடனின்மை எனக்கு வேண்டும். அது மட்டும் இல்ல, பிரம்மண்யம் பகுபுத்திரதாம், சத்தந்தாங்கள், பிராமணியம் இதெல்லாம் வேணும். அதுக்கு அப்படியே வாழையா வந்து கொண்டே இருக்க வேண்டும். ஸ்ரத்தா மேதே பிரஜா சந்ததாது ஸ்வாஹா. ஸ்ரத்தா சாஸ்திர குரு வாக்கியேஷு விஸ்வாசா. ஸ்ரத்தான்னு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா ரொம்ப ஸ்ரத்தா இருக்கு. ஒவ்வொருத்தர் ஆங்கிள் நம்ம பேசிருக்கோம். ஸ்ரத்தான்னா குரு வேதாந்த வாக்கியத்துல இருக்கக்கூடிய விசுவாசத்துக்கு பேர் ஸ்ரத்தா. சரி, மேதா சக்தி அப்படின்னா என்னன்னா கிரகண தாரண பட்டுத்துவம், புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி, புரிந்து கொண்டதை ரீடைன் பண்ணக்கூடிய சக்தி, எந்த சமயத்துல தேவையோ அதை யூஸ் பண்ணக்கூடிய சக்தி, இதெல்லாம் வேணும். இதுக்கு பேர் தான் மேதா சக்தி அப்படின்னு பேரு. இது எனக்கு வர வேண்டுமா? வேணுமே இல்லையா. அப்புறம் பிரஜாஹ சந்ததாது ஸ்வாஹா. பிரஜைகளும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிரஜைகளுக்கெல்லாம் இந்த பரமாத்மா இதை கொடுத்து அருள வேண்டும் என்பதன் பொருட்டு நான் கொடுக்கக்கூடிய ஒரு ஹோமமானது இல்லையா, இது ஆபூர்த்தி ஆனது இது அப்படின்னு ஸ்வாஹா அப்படின்னு போனோம்.
திலான் கிருஷ்ணா திலா ஸ்வேதா திலா சௌமியா வசானுகா. கிருஷ்ண திலாஹா அப்படின்னா கருப்பு எள்ளு, ஸ்வேத திலாஹா அப்படின்னா வெள்ளை எள்ளு. கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு, சௌமியா இல்லையா, எங்கு சேர்ந்து இருக்கக்கூடிய ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய வேற எள்ளு, இப்படி ஏதாவது இருந்த எல்லா எல்லையும் சேர்ந்து வசானுகாக இது எல்லாத்தையும் என்னுடைய சொந்தமாக வந்த இந்த எள்ளுக்கள் எல்லாத்தையும் உங்களின் பொருட்டு ஹோமம் செய்கிறேன். இந்த எல்லை வைத்து ஹோமம் செய்கிறேன். எதற்காக செய்கிறீர்கள்? திலா புனந்து மே பாபம் எத்திரி தம்பயி ஸ்வாஹா மே மமயத் பாபம் எத்திஞ்சித்து துரிதம். கிட்ட இருக்கக்கூடிய பாபங்கள் ஏதாவது இருக்குமேயானால் என்கிட்ட இருக்கக்கூடிய பாபங்களை திலாஹா, இந்த எள்ளுக்குதான் அந்த சக்தியானது இருக்கிறது. எந்த சக்தி இருக்கிறது? என்னை பியூரிஃபை பண்ணக்கூடிய சக்தி அந்த எள்ளுக்குதான் இருக்கு. திலாஹா புனந்து, என்னை என்னிடம் என்ன பாபம் உண்டோ அந்த செயல்களை எல்லாம், அந்த பாபங்களை எல்லாம் நீங்கள் இந்த கலைந்து இந்த எள்ளானது என்னை பரிசுத்தமாக ஆக்கட்டும் அப்படின்னு. திலா புனந்து மே பாபம் எத்திரி தம்மையே ஸ்வாஹா அப்படின்னு ஒரு ஆகுதியை கொடுக்கிறேன். அது மட்டும் இல்ல, இந்த எள்ளானது என்ன பண்றது அப்படின்னா, சோரயஸ்யான்னம் நவஸ்ராத்தம் பிரம்மஹா குரு கல்பகா கோஸ்தேயகம் சுராபானம் பூர்ணஹத்யாதிதாசாந்தி சமயந்த் ஸ்வாஹா. சோரஸ்யான்னம், நான் எங்கேயாவது இல்லையா திருடனுடைய கெட்ட எண்ணத்தை நடக்கிறவாளத்துல சாப்பிட்டிருக்கலாம். அவளுக்கு அந்த எண்ணமானது எங்கேயோ யாரையோ ஒருத்தனை ஏமாத்தி வாங்கினதாக இருக்கலாம். ஒருத்தனுடைய வயிற்றுல பாவம் கஷ்டத்துல இருக்கான்றவங்க கிட்ட போய் அவசரப்பட்டு என்ன டக்குனு மொத்தமா அச்சு மூட்டடி ரூபாய் 500 ரூபாய் கொடுக்கறதா நான் வாங்கிக்கிறேன். இல்ல சார் 1500 ரூபாய் எனக்கு அர்ஜென்ட் சார், எங்க அங்கிட்ட ரூபாய் கொடுக்கறதா கொடு அப்படின்னு வாங்கி வந்துருவாங்க. அவன் எவ்வளவு வயசெல்லாம் கொடுத்துருப்பான். அதெல்லாம் இந்த அந்த அன்னங்கள்லாம் மக்களை அதை ரொம்ப கெடுதலை உண்டாக்கக்கூடிய விஷயங்கள் இல்லையா. இப்படி இல்லையா, இல்ல யாருன்னு தெரியாது, அவாதுல போய் ஒரு அவசரம் சாப்பிட்டுருப்போம், அது திருப்பினுடைய அன்னமாகும். இப்படி சோரஸ்ய அன்னம், கெட்டவர்கள் அல்லது திருடர்களுடைய அன்னம் சாப்பிட்டு இருந்தே, ஆனால் அது நான் இப்ப சன்னியாசம் வாங்க போறேன், அதெல்லாம் பரிசுத்தமாக ஆகட்டும். நவஸ்ராத்தம், 10 நாள் காரியத்துல போய் கலந்துக்கிறது ரொம்ப கஷ்டமாக. இதெல்லாம் சில சமயத்துல நமக்கு அப்படி சாத்தத்துல சாப்பிட வேண்டியதான நிர்பந்தங்கள் வரும். பந்துக்கள் தானே அப்படின்வாங்க. சாத்தா சில நியமங்கள்லாம் இருக்கு. சாத்தத்துல போய் சாப்பிடக்கூடாது. எந்த சாத்தம் பண்ணாலும் 1000 காயத்ரி பண்ணணும், 10,000 காயத்ரி பண்ணணும். இதுக்கெல்லாம் அருகனா இருக்கக்கூடியவன் சாத்தத்துல சாப்பிடக்கூடாது. நம்ம அதுல பண்ற சாத்தத்தை தான் சாப்பிடணும். ஆனா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கம்பல்ஷன்ல நம்ம போய் விஷயம் தெரியாம சாப்பிட்டு போடுறோம். சோவாக்க நல்லது தானே, அவளுக்கு நல்லது செய்யறாங்க, அவளுக்கு நல்லது. உனக்கு நீ சொன்ன அந்த காயத்ரியை உன்னால பண்ண முடியுமா? அந்த தைரியம் இருந்தா தானே நீ போய் சாப்பிடணும். நீ அவகிட்ட நல்ல பேர் வாங்கறதுக்கு சாப்பிட்டு யூ ஹவ் டு பே ஹெவிலி. உங்களுடைய குடும்பம் தான் பே பண்ணணும். அதுக்கு இப்படி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் சாப்பிட்டுக்கிறோம் ஒரு அவசரத்துல. இதெல்லாம் பரிசுத்தமாக வேண்டாமா? நம்ம இந்த பாபத்தோட நான் எப்படி சன்னியாசத்தை இருக்கிறது? இதெல்லாம் என்னுடைய சன்னியாசத்துக்கு தடையாக வந்து சேரும். ஆகையினால என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, திலாஹோமம் பண்ணி நவஸ்ராதத்துல போய் சாப்பிட்டதுக்கு, இல்ல யோகோத்திஷ்டம், நவஸ்ராதம், இப்படி எல்லாம் ஔத்வ தேகிக கர்மாக்கள் பண்றார்களோ இல்லையா, சாவடி எல்லாம் இந்த மாதிரி இடத்துல சாப்பிட்டதுக்கு ஒரு பிராயச்சித்தம். நம்ம இதெல்லாம் சாப்பிட்டதுனால அசுத்தமாயிட்டோம். இந்த அசுத்தத்திலிருந்து என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். பிரம்மஹா இல்லையா, பிரம்மஹத்தி தோஷம். ஒரு பிராமணனை இன்சல்ட் பண்ணிருக்கலாம் இல்லையா, பிராமணனை சத்து பண்ணிருக்கலாம், வார்த்தையினால அர்த்தம் பண்ணிருக்கலாம் இல்லையா, கையினால அர்த்தம் பண்ணிருக்கலாம், மனசினால அந்த நாசமா போன நினைச்சிருக்கலாம். இப்படி எது பண்ணாலும் பிரம்மஹத்தி தோஷம் உண்டு. பிராமணனை அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இந்த தோஷமானது போகணுமா வேண்டாமா? போவதற்காக சிலத்தினால ஹோமம் பண்ணிக்கிறேன். குரு கல்பகா இல்லையா,
குரு பத்திரிகிட்டேயே மோகிச்சிருக்கிறவர்கள் அந்த நாள்லாம் இருக்கும் இதெல்லாம் இல்லையா? அதெல்லாம் இப்ப இல்ல இந்த காலத்துல. அப்படி இருக்கக்கூடிய குரு தல்பகமனம்ன்ற ஒரு பெரிய மகாபாதகம் இல்லையா? அந்த மகாபாதகம் பண்ணி இருந்தேனே ஆனால் அது போகட்டும். நம்ம ஆமி ஆவட்டத்துக்கு எத்தனையோ கேட்டோம் இல்லையா? நம்ம கேட்டோம் இல்லையா? அதே மாதிரிதான் இது அதே மாதிரி அந்த மகா சங்கல்பத்துல நம்ம என்ன பண்ணோமோ அதே அர்த்தம்தான். அப்புறம் கோஸ்தேயம் மாடு திருடன் இல்லையா? அதனால ஏற்படக்கூடிய நான் திருடி இருக்கலாம் அல்லது திருடினோட சம்சர்க்கம் ஏற்பட்டு இருக்கலாம், எனக்கு தெரியாது இல்லையா? திருட்டு புத்தி இருக்கலாம், அவனுக்கு தெரியாது. அவனை நான் ஃப்ரெண்டு நினைச்சிட்டு பழகிட்டு இருக்கேன். அவன் இந்த மாதிரிலாம் பண்ணுவானு தெரியுமா நமக்கு இல்லையா? அப்படி இருக்கலாம். சுறாபானம் குடிச்சிருந்தால் தெரியாம சின்ன வயசுல குடிச்சிருந்தா இப்ப நான் சன்னியாசம் வாங்கும் போது அந்த பாவங்கள்லாம் எனக்கு தடுக்கக்கூடாது. அது மட்டும் இல்ல, சுறாபானம் அருந்துபவர்களோட நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுனால சம்சர்க்கம், அதனால வரக்கூடிய பாவங்கள். ப்ரூணஹத்யா இல்லையா? கருவிலேயே குழந்தைகள் இறந்திருக்கலாம், இதுக்கு காரணமாக நான் ஆகியிருக்கலாம். இப்படி ப்ரூணஹத்யாது தோஷம் இல்லையா? சிசு ஹத்தி முதலியவைகளால ஏற்படக்கூடிய அந்த பாவங்கள், இது எல்லாத்தையும் திலாகா நான் இப்ப கொடுக்கக்கூடிய திலாகாமத்தினால கொடுக்கக்கூடிய இந்த எல்லின் மூலமாக சாந்தி சமயந்தோ ஸ்வாஹா, எனக்கு சாந்தியை அளிக்கட்டும் என்பதற்காக கொடுக்கிறேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்றான். ஸ்ரீஷ்ட லக்ஷ்மிஷ்ட புஷ்டிஷ்ட கீர்த்திஞ்சான்யதாம். ஸ்ரீஷ்ட ஸ்ரீஹி அப்படின்னாக்க ஸ்ரீரம் சிறப்புமா இருக்கிறது. லக்ஷ்மிஷ்ட லக்ஷ்மி தனம், லக்ஷ்மிஷ்ட அப்புறம் கீர்த்திஞ்ச புஷ்டிஷ்ட கீர்த்திஞ்ச புஷ்டி நரிஷ்மெண்ட் இல்லையா? புஷ்டி கீர்த்தி. அதுக்கப்புறம் இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் பிதர்களுக்கும் நான் செய்ய வேண்டிய கடனிலிருந்து என்னை விடுபட்டு கடனாளியாகாமல் ஆக்குங்கள் என்பதற்காக. அது மட்டுமில்ல, பிரம்மண்யம் பகுபுத்திரதாம், பிராமணியமும் சத்சந்தானங்களும் பிரஜைகளுக்கு கிடைக்கட்டும். ஸ்ரத்தா மேதே பிரக்ஞா துஜாத வேத சந்ததாத ஸ்வாஹா, ஸ்ரத்தையும் புத்தி சக்தியும் பிரஜையும் சந்ததாது, இந்த பரமாத்மா அளித்து அருள வேண்டும். ஸ்ரத்தா மேதே பிரக்ஞாத்து ஜாத வேத சந்ததாது ஸ்வாஹா. அதற்கு பிறகு பிராண அபான யான உதான சமானாமே, பிராண அபான வியானோதான சமானாமே சுத்தியந்தாம் ஜோதிரகம் விரஜா விபாப்மா பூயா சம்ஸ்வாஹா. ராகுக்கு இருக்கலாம். பஞ்சசஷ்டி தமோ அனுவாகா, 65வது அனுவாகத்துல அருமையான ஒரு பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையில ஒரு விசேஷம் இருக்கு. ஸ்ரீவித்யா நவாவரண ஹோமத்துல சிந்து தர்ப்பணம் அப்படின்னு ஒண்ணு சிஷ்யர்கள் பண்ணுவார்கள். குரு பூஜை பண்ணுவார். அங்க வரக்கூடிய சிஷ்யர்கள்லாம் குரு பூஜை பண்ணி அம்பாள் பூஜை பண்ணி பண்ணக்கூடிய ஒரு காரியத்துக்கு பேர் சிந்து தர்ப்பணம்னு பேரு. சாமயிக பூஜா. அந்த சாமயிக பூஜால அந்த விசேஷ அர்க்கத்தை வைத்துக் கொண்டு சொல்லக்கூடிய மந்திரங்கள் இதுல வருது. இதனுடைய சாயல் அங்க இருக்கு, இதனுடைய மந்திரங்கள் சிலது அப்படியே வருது. இப்படி வரக்கூடியதான் வருது. அந்த கரண சுத்தி அர்த்தம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சன்னியாசத்துக்காக அப்படி சன்னியாசம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அந்த கரண சுத்தி அர்த்தம் பண்ணக்கூடிய மந்திரங்கள், நம்மளுடைய அந்த கரணம் சுத்தி ஆகணும்ன்றதுக்காக சொல்லக்கூடிய மந்திரங்கள் இதெல்லாம் படிச்சாலே அந்த கரண சுத்தி வருது அப்படின்னு சொல்ற ஹோமமான விசேஷமான ஒரு சக்தியால ஏற்படுகிறது. பிராண அபான யான உதான சமான இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதனால இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? பிராணன், அபானன், யானன், உதானன், சமானன் போன்ற நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிராணாதி வாயுக்கள் இருக்கு. அனேன ஆஜ்ய ஹோமேன மம பிராணாதி பஞ்ச, என்னுடைய இந்த ஹோமத்தின் மூலமாக, இந்த ஆகுதியின் மூலமாக என்னுடைய பிராணங்களாக எனக்குள்ளே இருக்கக்கூடிய பிராண அபான தியான உதான சமானம் என்னக்கூடிய 5 வாயுக்களும், நாகப்பூர் பத்திருக்கிற தேவதத்த தனஞ்சய என்று சொல்லக்கூடிய உபவாயுக்களும் எல்லாமே பியூரிஃபையாக ஆகட்டும். சுத்தியந்தாம் சுத்தம் பவது சுத்தா பவந்து அப்படின்னு வேண்டும். ஏன்
ஜோதிரகம் விரஜா விபாப்மா, அந்த விபாப்மாவாக இருக்கக்கூடிய எந்த ஒரு பாபமற்றவர்னு உலகத்துல யாராவது ஒரு ஜீவன் இருக்க முடியுமா, ஒரு ஜந்து இருக்க முடியுமா? எல்லாம் நீங்க நடந்தாலே 4 வைரத்தை கொண்டுட்டுதான் நீங்க எல்லாருமே பிரச்சனை தான் இல்ல. அப்படி இருக்கிற காலத்துல பகவான் ஒருத்தர் தான் விபாப்மா, ஞானி பகவான் 2 பேர் தான் அபகத பாப்மத்துவமாதி குணங்களை உடையவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அவர்கள் விபாப்மாவாக இருந்து கொண்டு ஜோதி ஸ்வரூபமாக ஜோதிரகம் விரஜா ஜோதி ஸ்வரூபமாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய அவர்களை மாதிரி நான் அகம் விரஜா பூயாசம், நான் இப்படி வைராக்கிய சம்பன்னனாக வியுக்தஹாசன் பாபஹேத்துவான ரஜோகுணமான அந்த ரஜத்திலிருந்து வெளிவந்து விரஜா வைராக்கியத்தை அடைவது, வியுக்தஹா அழுக்கில்லாத மனதனாக ஆக வேண்டும், பூயாசம் நான் ஆக வேண்டும் என்பதற்காக கொடுக்கக்கூடிய ஆகுதி. பிராண அபான ஞான உதான சமான வாயுக்கள் என்னிடம் பரிசுத்தமாக ஆகட்டும், நான் அழுக்கற்றவனாக இல்லையா, அந்த காரணத்துல அழுக்கில்லாமல் பாபம் நீங்கினவனாக பரஞ்சோதி வடிவமாக உங்களை மாதிரி ஆக வேண்டும் என்பதற்கான பிரார்த்தனை இது. எல்லாருக்கும் தெரியும் வாக்கு. ஆனா மனசுல எத்தனை கல்வி சமான எண்ணங்கள், அது சுத்தமாக வேண்டாமா? வாயில நல்ல வார்த்தையே வரமாட்டேங்கிறது இல்லையா, ஐயோ அப்படின்னு ஏதாவது நம்மள அறியாமையே கெட்ட வார்த்தைகள்லாம் வந்துடுறது. அதுல இருந்து காப்பாற்றிக்கணும், நல்ல வார்த்தைகள் வரணும். சன்னியாசம் வாங்கியாச்சுன்னா எவ்வளவு கஷ்டம் பாருங்க. அந்த கண்ணை சுத்தி வந்து வேதாந்தத்துக்குள்ள என்டர் பண்ணா வாக்கு சுத்தமா இருக்க வேண்டாமா? இன்னும் பழைய மாதிரி பேசிட்டு இருந்தா என்ன முடியாது நமக்கு. அதனால வாக்கு சுத்தி அவசியம், மனசுத்தி கேட்கவே வேண்டாம். அதுதான் அதுக்குதான் இவ்வளவு பிரயத்தனமே, மனசுத்தி. அதுக்கப்புறம் கண்ணு காது நாக்கு மூக்கு இதெல்லாம் இனிமேற்பட்டு கெட்டதெல்லாம் பார்த்தாதானே அட்ராக்ட் ஆகும் சன்னியாசி. அதனால அவருக்கு ரெட் கலர்ல அந்த காதி கலர்ல போட்டாருனால என்ன எல்லாரும் நடந்துங்க சன்னியாசம் வராது. அதனால இந்த இடத்துல அசடுத்தனெல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் அவர் கொடுத்துட்டு தான் வர்றாரு. ஏன்னா அவர் பாவம் பிரம்மசிந்தனையிலேயே வர்றாரு. அவளை போய் நின்று ரொம்பெல்லாம் பேசி அவளையும் இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. பண்ணாக்க நம்மளுதான் பாவம். அவளுடைய சிரத்தையும் அவளுடைய உபாசனையும் நாம திருப்பக்கூடாது. ஆகையினால இதெல்லாம் கண்ணு காது மூக்கு நாக்கு எல்லாம் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். இதெல்லாம் கண்டதை பார்க்க கூடாது, கண்டதை கேட்கக்கூடாது, கண்டதை சுவைக்க கூடாது, கண்டதை நுகரக்கூடாது இல்லையா. நல்ல வாசனை வேணும், நல்ல சுவையோட சாப்பாடு வேணும், அதெல்லாம் கிடையாது. நல்லா தண்ணி ஊற்றி குளிச்சு அந்த 4 கவலம் அந்த பசி போறதுக்காக சாப்பிடணும். வாசனை எல்லாம் பார்த்துட்டுலாம் சாப்பிடக்கூடாது. பாருங்க இல்ல வேண்டாம்லாம் சொல்ல முடியாது, கொடுத்ததை சாப்பிட்டுதான் ஆகணும் இல்லையா. இந்த கண்டம் சப்தம் ஸ்பரிசம் இதெல்லாம் ஒரு போக்கஸ் வைக்கக்கூடாது, அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, வாக்கு மனசு சக்ஷு சோத்திரம் ஜிக்வா கிரான 6 ரேத்தத்து இல்லையா. என்னுடைய ஊர்துவ ரேத்தம் இனிமேல்பட்டு அவன் இது வரைக்கும் அவன் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கும்போது மனைவியுடைய தாம்பத்தியம் எல்லாம் நடந்தது. இப்பொழுதெல்லாம் சன்னியாசம் ஆயிட்டாங்கனாக்க அது மேலே போக வேண்டும். ஊர்துவ ரேதத்தின் பேர், அதான் சன்னியாசிக்கு அடையாளம். அந்த ரேதத்து பியூரிஃபை ஆக வேண்டும். புத்தியானது இனிமேல் கொண்டு சரியாக இயங்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நினைக்கக்கூடிய நினைப்புகள் எடுக்கக்கூடிய டிசிஷன் எல்லாம் பிரமாணமா இருக்கணும். அதுக்கப்புறம் ஆப்பூட்டி அப்படின்னாக்க எய்ம், வாழ்க்கையில எதை பிடிக்கிறோமோ அந்த எய்ம் கரெக்டாக இருக்கணும். சங்கல்பம் இன்டென்ஷன், என்னுடைய இன்டென்ஷன்கள் எல்லாமே மே சுத்தியந்தான், இதெல்லாம் எனக்கு சுத்தமாக ஆகட்டும். ஜோதிரகம் விரஜா விபாப்மா, இப்படி நான் விரஜனாக அழுக்கற்றவனாக, விபாப்மா பாவமற்றவனாக, பரஞ்சோதி அகம் ஜோதிஸ்வரூபமாக பரஞ்சோதி வடிவனாகவும் பூயாசம் ஸ்வாஹா ஆக வேண்டும் என்பதற்காக இந்த ஹோமம். ஸ்வாஹா மமாகும் ருதிரமே தோமச்சாஸ்னாயா ஓ அஸ்தி
அத்தீனிமே சுத்தியந்தாம் ஜோதிரகம் விரஜாவிபாப்மா பூயாத கிருத்வாஹா. தோல், சர்ம, உள்தோல் இல்லையா? நமக்கு மேலாக ஒரு தோல் இருக்கு, உள்ளுக்குள்ள ஒரு தோல் இருக்கு. தொக்கு சர்மா அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் மாம்சம், மாகும் சஹா அப்படின்னா மாம்சம் இருக்கு. அந்த மாம்சத்துக்குள்ள இருக்கு என்ன இருக்கு? சதை இருக்கு, அந்த சதை இருக்கு. அந்த சதைக்குள்ள ருதிரம், ரத்தம் இருக்கு. அந்த ரத்தத்துக்குள்ள ஒரு மேத கொழுப்பு இருக்கு. அதுக்கு நடுவுல உள்ளுக்குள்ள கசியக்கூடிய ஒரு திரவம் இருக்கு. அதுக்கு பேரு மஜ்ஜா அப்படின்னு பேரு. அதுக்குள்ள சில தசைகள்லாம், இன்னொரு தசைகள்லாம் இருக்கு. அதுக்கு ஸ்நாயவகா அப்படின்னு நிறைய தசைகள், நரம்புகள், நாடிகளோட சேர்ந்து இருக்கக்கூடியது ஸ்நாயவகா. அதுக்கும் உள்ள பாத்தீங்கன்னா எலும்பு. இப்படி தொக்கு, சர்ம, மாம்ச, ருதிர, மேதா, மஜ்ஜா, ஸ்நாயா, அஸ்தி, 10 தாத்துக்கள், வேறு 8 விஷயங்களை சொல்லியிருக்காரு. இவை எல்லாம் எங்கிட்ட உள்ளுக்குள்ள இருக்க. இதெல்லாம் பியூரிஃபை ஆக வேண்டாமா? அதெல்லாம் பரிசுத்தமாக ஆகட்டும். மே சுத்தியந்தாம் त्वक् चर्ममांसगुं रुधिरमेधो मज्जा अस्नायवः अस्तीनि मे शुद्ध्यन्ताम् ज्योतिरहं विरजा विपाप्मा भूयासग्स्वाहा. நான் இப்படி மலமற்றவனாகவும் பாவம் அபாப்மாவாகவும் ஜோதி ஸ்வரூபமாகவும் ஆக வேண்டும். பூயாசம் ஸ்வாஹா, அதற்காக கொடுக்கிறேன் அப்படின்னு வேண்டும். சிரப்பாணி பாதபா ஸ்வபிருஷ்டோ ஊரு உதர ஜங்கசிஷ்ணோபஸ்தாப उपस्थपाय भौमे शुद्ध्यन्तां ज्योतिरहं विरजाति पाप्मा பூஜாசக்ஸ்வாஹா. சிரஹா தெரியும், தலை. பாணி அப்படின்னா கை. பாதம் எல்லா கர்மேந்திரியங்கள் இல்லையா? பாதம். அப்புறம் 2 விழாக்கள், பார்சும். அதுக்கப்புறம் புஷ்டஹா முதுகு. உதரஹா வயறு. ஜங்கஹா முழங்கால். கிருஷ்ணஹா ஆண்குறி. உபஸ்தம் இல்லையா? அப்புறம் வாயு அனர்த்த. எல்லாத்திலையும் பாவங்கள் இல்லாம எல்லாமே பியூரிஃபை ஆகணும். எல்லாத்திலையும் என்னென்ன வந்திருக்கோ எல்லா மரங்கள் இருக்கக்கூடிய ஸ்தானங்கள் இவைகள் எல்லாம் இது எல்லாத்தையுமே சுத்தியந்தாம் ஜோதிரஹம் விரஜாவி பாப்மா பூயாசக்ஸ்வாஹா. இப்படி என்னுடைய தலை, கை, காலு, விலாகம், முருகு, தொடை, வயது, முழங்காலு, பாயு, உபஸ்தம் எல்லாம் பரிசுத்தமாக ஆகட்டும். நான் அழுக்கில்லாதவனாகவும் பாவமற்றவனாகவும் ஜோதி வடிவனாகவும் ஆக வேண்டும். பூயாசம் ஸ்வாஹா. உத்திஷ்ட புருஷ ஹரித பிங்களலோஹிதாட்சிதே ஹிதே ஹிததாயி ததாபயிதாமே சுத்யந்தாம் ஜோதிரகம் விரஜாவி பாப்மா பூயாசக்ஸ்வாஹா. இரண்ய வர்ணமாக பசும் பொண்ணு போல இருக்கக்கூடிய புருஷா ஹரித பிங்கள லோகித அக்ஷி, சிவந்த கண்ணுடைய அதோட இருக்கக்கூடிய அந்த லோகித அக்ஷி அப்படின்னாக்க சிவந்த கண்ணோட இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் ஹரித பிங்கள. ஹரிதமாக அப்படின்னாக்க பச்சை இல்லையா? பிங்களான்னாக்க பிரவுன். இப்படி சிவந்த நிறம், சிவந்த கண்ணு, பல விதத்துல இருக்கக்கூடிய கண்ணோட இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா உத்திஷ்ட, நீங்கள் எழுந்துங்க, என்னை தூய்மைப்படுத்துறதுல கொஞ்சம் சர்தையை காணிங்க, சன்னியாசம் எடுத்துக்க போறேன் நானு இல்லையா? எழுந்திரும். எனக்கு தேகி தேகி ததாபயிதா, எனக்கு தூய்மையான ஞானம் எனக்கு தேவை, அதனால எனக்கு ஞானத்தை எழுங்கள், அதை கொடுத்து விட்டு மே சுத்தியந்தாம், என்னுடைய சித்த விருத்திகளை எல்லாம் ஜோதிரஹம் விரஜாவி பாப்மா பூயாசம் ஸ்வாஹா, சித்தத்தை எல்லாம் பரிசுத்தமாக ஆக்குங்கள். நான் அழுக்கற்றவனாகவும் அபாப்மாவாகவும் ஜோதி வடிவமாகவும் ஆக வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு இந்த ஆப்லேஷனை கொடுக்கிறேன். கடைசியா ஹோமம் பண்றான், இந்த ஆப்லேஷனை உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு. பிருத்திவி அப்பதே ஜோவா யுராகாசமே சுத்யந்தாம் ஜோதிரகம் விரஜாவி பாப்மா பூயாசக்ஸ்வாஹா. என்னுடைய உடம்புல பிருத்திவி இருக்கா? எல்லாருடைய உடம்புலயும்
மண்ணினுடைய தன்மை இருக்கா? இருக்கு. இல்ல அப்பு இருக்கா? தண்ணி இருக்கா? இருக்கு. ஹீட் இருக்கா? உள்ளுக்குள்ள ஜாட்டராஜி இருந்துருக்காரா? கண்ணுல எரிச்சல் வருதா? வருது. உடம்பு ஹீட்டா ஃபீல் பண்றதா? இருக்கு. ஸ்டேஜஸ் இருக்கு. வாயு இருக்கா? அன்றாடம் காத்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் இழுத்துக்கிட்டே அம்ச சிவஹா சிவஹா அம்சான்னு இழுத்துட்டு இருக்கோம். வாயு இருக்கு. உள்ளுக்குள்ள இடைவெளி இருக்கா? சாப்பிட்டா பொத்துல கீழே போய் விடாது. உள்ளுக்குள்ள இடைவெளி இருக்கு. இப்படி பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் 5 பூதங்களும் இருக்கிறது. இந்த 5 பூதங்களும் பரிசுத்தமாக ஆக வேண்டாமா? சன்னியாசத்தை நோக்கி அது எவ்வளவு பெரிய படத்தல். கடவுளாகவே ஆக வேண்டும் என்பதற்காக நான் போறேன். பெரிய நிலை. இந்த நிலையை விட்டு ஈஸ்வரனாக ஆக வேண்டும் இந்த நிலை வரணும்னா எத்தனை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், எத்தனை எல்லாம் நான் பண்ணணும். ஆகையினால இதெல்லாம் எனக்கு நீங்க பண்ணி கொடுத்தாதான் எனக்கு அதிகாரித்துவமே கிடைக்கும். இல்லைன்னாக்க திருப்பியும் மோசமான நிலைக்கு நான் சன்னியாசத்துக்கும் ஆசைப்பட்டு போயிட்டு ஒத்துணுக்கு உண்டன்னா அவ்வளோ பெரிய மாநில இருந்து ஏன்னா இந்த கிரகத்தினா இருக்கும்போது தப்பு பண்ணா ஏதோ கீழே உண்டா சராய் போட போகும். அவ்வளோ பெரிய மேல போயிட்டு கீழே உண்டா என்ன ஆகும்? பேர்பட்ட இடியாகும். இருக்க முடியுமா? முடியாது. அதனால இவைகளை எல்லாம் சுத்தம் பண்ணுங்க. பிருத்திவி, அப்பு, தேஜ், வாயு, ஆகாசம் முதலிய 5 பூதங்களையும் நீங்கள் சுத்தியந்தாம் சுத்திப்படுத்த வேண்டும். மலமற்று இல்லையா அதாக செய்ய வேண்டும். அந்தக்கரண சுத்தியும் நைஷ்டல்யத்தையும் எனக்கு தர வேண்டும். ஜோதிர கம்பிர ஜாபிபா மா பூஜா சத்வாஹா. நான் மலமில்லாதவனாகவும் பாபமற்றவனாகவும் ஜோதி வடிவனாகவும் ஆக வேண்டும் அப்படின்னு வேண்டாம். சப்தஸ்பரிசரூபர சகந்தாமே சுத்தியந்தாம் ஜோதிர கம்பிர ஜாபிபா மா பூஜா சத்வாஹா. சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம். என்னுடைய உடம்புல பஞ்சபூதங்கள் இருக்கு. பஞ்சபூதங்களுடைய தன்மாத்திரைகளாக இருக்கக்கூடியது என்ன? ஆகாசத்தை சப்த குணகம் ஆகாசம் இல்லையா? ஸ்பர்சத்தினால அடையக்கூடியதான ஸ்பரிசம் எனக்கூடிய ஒரு உணர்வுனால அறியக்கூடியவர் தானே வாயு. ரூபம் எனக்கூடியவதனால அறியக்கூடியது தானே என்னுடைய கண்ணு. சுவை என்பதன் மூலமாக அறியப்படுவதுதானே இந்த நாக்கு. கந்தம் எனக்கூடியது இல்லையா மூக்கு. இதெல்லாம் பிருத்திவி, அப்பு, தேஜோ, வாயு, ஆகாசம் என்ற பூதங்களுடைய செயல். பூதங்களும் பியூரிஃபையானோ இதனுடைய செயல்களாக இருக்கக்கூடிய தன்மாத்திரைகளாக இருக்கக்கூடிய சப்தஸ்பரிச ரூப ரசகந்தம். இதுவும் ஆத்மாவே சுத்தியம் தாம் ஜோதிர கம்பிர யாவிபா பூஜா சத்வாஹா. நான் அழுக்கற்றவனாகவும் பாபம் நீங்கினவனாகவும் பரஞ்சோதி வடிவனாகவும் ஆக வேண்டும் என்பதற்காக இந்த ஆபுலேஷனை உங்களுக்கு குறிக்கிறேன். சப்தஸ்பரிச ரூப ரசகந்தாமே சுத்தியம் தாம் ஜோதிர கம்பிர யாவிபா பூஜா சத்வாஹா. இதற்கு பிறகு மனோவாக்காய கர்மாணி மே சுத்தியந்தாம் ஜோதிர கம்பிர ஜாபிபா பூஜா சத்வாஹா. எந்த செயலாக இருந்தாலும் மனிதன் எப்படி செய்யறான்? மனசனால நினைக்கிறான், வாயினால சங்கல்பம் பண்றான், உடம்புனால செய்கிறான். இல்லையா? எல்லா செயல்லையும் இந்த 3 காயவான்மன காரியமுத்தமம் பூஜனம் ஜப சிந்தனம் கிரமாத் ஜெகத ஈஷதி. ரமணரானவர் உபதேச சாரத்துல சொல்றார் இல்லையா? மனசு, வாக்கு, காயம் இந்த 3 ஸ்ட்ரைட் லைனா இருக்கணும். அப்பதான் இல்லை என்றால் மனசு ஒண்ணு நினைக்கும், வாயில ஒண்ணு பேசுவோம். எவ்வளவு பெரிய துரோகம். இதெல்லாம் சன்னியாசிக்கு வாங்குறவனுக்கு அழகா இல்லையா? நம்ம வேதாந்தத்துக்குள்ள வரவர்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுறது எங்களுடைய களமாமை வேண்டும் அப்படின்னு வள்ளலார் சொல்லிட்டு போனாரு. உள்ளொன்று பேசி இல்லையா அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப கேவலம். இதெல்லாம் அந்த கர்ண சுத்திக்கு ரொம்ப அகழ்ச்சி. இந்த ஜென்மால அந்த கர்ண சுத்தி கிடைக்காம போயிடும். அதனால இந்த உபாசகர்கள் சன்னியாசம் எடுக்கக்கூடியவர்கள் இவர்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மனசுல நல்லதையே நினைக்கணும். ஏன்னா இவாளுக்கெல்லாம் போனவர்களுக்கு மந்திர போவா இருக்கிறதுனா நடந்து வர தொலைக்கணும். ஆகையில எப்பொழுதும் மனசு தூய்மை ரொம்ப அவசியம். வாக் தூய்மை அதை விட அவசியம். சரீர தூய்மை அதை விட அவசியம். இதெல்லாம் மனோவாக்காய கர்மாணி மே சுத்தியந்தாம். மனசு, வாக்கு, காயம் என்னுடைய செயல்கள் எல்லாம் மே சுத்தியந்தாம். தயவு செய்து பரிசுத்தமாக ஆக்குங்கள், பரிசுத்தமாக ஆகட்டும். நான் ஜோதிர கம்பிர ஜாபிபா பூஜா சத்வாஹா. நான் பரஞ்சோதி வடிவமாகவும் அழுக்கற்றவனாகவும் மலரகிதமாகவும்
விபாப்மா பாபமற்றவனாகவும் ஆக வேண்டும் என்பதற்காக ஹோமத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஸ்வாஹா அவ்யக்தபாவைரஹங்காரை ஜோதிரஹம் விரஜா விபாப்மா பூயாசக்ரி ஸ்வாஹா. அவ்யக்தபாவைகி வெளியில சில எண்ணங்கள்லாம் எனக்குள்ள ஏற்படுகிறது. சில எண்ணங்கள்லாம் சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கு. சில பேரை பிடிக்கலன்றதுலாம் அது சரியான சமயத்துல வெளிவரும். இப்போ நான் இந்த பிரார்த்தனை பண்ணுவோம், வெளிப்படையான வர எண்ணங்கள், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணங்கள், இதுவும் சுத்தமாகணும். அவ்யக்த பாவைஹி, அதுக்கப்புறம் அகங்காரைஹி, அகங்காரத்தினாலையும் மாசுபடாமல் இருக்கணும். அகங்காரத்தினாலையும் இது பியூரிஃபை ஆகணும். இந்த மலமானது உள்ள இறங்கிடக்கூடாது. அதுக்காக ஜோதிரஹம் விரஜா பரஞ்சோதி ஸ்வரூபமாக நான் ஆக வேண்டும். விரஜா மலமற்றவனாக அழுக்கிற்றவனாக ஆக வேண்டும். விபாப்மா பாபமற்றவனாக பூஜாசம் ஆக வேண்டும் என்பதற்காக இந்த ஆகுதி. ஸ்வாஹா ஆத்மா மே சுத்யந்தாம் ஜோதிரஹம் விரஜா விபாப்மா பூயாசக்ரி ஸ்வாஹா. இப்படியாக அந்தராத்மாமே எனது சரீரமானது, சுத்தியந்தாம் ஆத்மாமே என்னுடைய ஆத்மான இந்த இடத்துல சரீரம், ஆத்மாமே சுத்தியந்தாம் ஜோதிடம் ஸ்தூல சரீரமானது சுத்தியாக ஆகட்டும். என்னிடம் இருக்கக்கூடிய இந்த சரீரம் சுத்தமாக ஆகட்டும். நான் ஜோதியாகவும் விரஜனாகவும் விபாப்மாவாகவும் பூயாசம் ஆக வேண்டும் என்பதற்காக கொடுக்கிறேன். ஆத்மாமே சுத்தியந்தாம் ஜோதிரகம் விரஜா விபாப்மா பூயாசக்ரி ஸ்வாஹா. அதற்கு பிறகு சரீரம்னு ஒண்ணு இருக்க, அந்த கரணம்னு ஒண்ணு இருக்க. அந்தராத்மா மே சுத்யந்தாம் ஜோதிரகம் விரஜா விபாப்மா பூயாசக்ரி ஸ்வாஹா. வெளியில ரைட்டு ஸ்தூலமாக இருக்கக்கூடிய ஆத்மா சுத்தி ஆசு இல்லையா. கனவுல கூட என்னுடைய கட்டை படலாமே, அங்க சூக்ஷ்ம சரீரத்துல வரக்கூடிய எண்ணங்கள்லாம் நிறைய இருக்குமே, இதெல்லாம் சுத்தமாக வேண்டாமா? அதுக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சன்னியாசம் வாங்கறதுக்கு முன்னாடி, வேதாந்தத்துக்குள்ள பிரம்ம ஞானத்துக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடியும் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லது சன்னியாச ஆசிரமத்தை எடுக்க போறதுக்கு முன்னாடியும் புரிந்து கொள்ள வேண்டும். இல்ல உபாசகர்கள் பிரம்மலோகம் போறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த மன விஷயத்தை எடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த விரஜா ஹோம மந்திரங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்க. அந்தராத்மா மே சுத்யந்தாம் ஜோதிரகம் விரஜா விபாப்மா பூயாசக்ரி ஸ்வாஹா. அந்தராத்மாவே என்னுடைய அந்தக்கரணம், மனோ புத்தி அகங்கார சித்தானி அப்படின்னு சொல்றோம். இந்த இவையெல்லாம் பரிசுத்தமாகட்டும். நான் ஜோதிரகம் பரஞ்சோதி வடிவனாகவும், விரஜா பாபமற்றவனாகவும், விரஜா அழுக்கற்றவனாகவும், விபாப்மா பாபமற்றவனாகவும் பூயாசம் ஆக வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு ஆகுதியை குறிக்கிறேன். ஸ்வாஹா பரமாத்மாவே சுத்தியந்தாம் இல்லையா. அந்த கரணத்தினுடைய இன்னொரு காரணமா இருக்கக்கூடிய காரண சரீரத்துலதான் இந்த அறியாமை இருக்கு, என்னுடைய அஞ்ஞானமானது இருக்கு. அந்த அஞ்ஞானம்ன்ற தோஷத்தினாலதான் இந்த பரமாத்மாவானவர் காண முடியல. அப்படி இருக்கக்கூடிய அந்த காரண சரீரமானது சுத்தமாக வேண்டும் என்பதற்காக பரமாத்மாவே சுத்தியந்தாம் ஜோதிரகம் விரஜா விபாப்மா பூயாசக்ரி ஸ்வாஹா. அந்த பரமாத்மா என்னிடத்தில் சுத்தியந்தாம் என்னை பரிசுத்தமாக விளங்கட்டும். ஜோதிரகம் பரஞ்சோதி ஸ்வரூபமாக, விரஜா அழுக்கற்றவனாக, விபாப்மா பாபமற்றவனாக நாம் ஆக வேண்டும். ஸ்வாஹா சுதே ஸ்வாஹா. என்ன பண்ணாலும் நம்ம சரீரத்துக்கு ஒரு தர்மம் இருக்கு. அது 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தன்னுடைய வேலையை காமிக்கதான் காமிப்போம் இல்லையா. அதுக்கு உண்டான மலங்கள்லாம் கூடதான் கூடும். அதுக்கு குளிக்க வேண்டும், பல்லுக்கு குளிக்க தேய்க்க வேண்டும். இப்படிப்பட்ட உபாதைகள் எல்லாம் இருக்கு. இதெல்லாமும் பண்ண வேண்டும். இதெல்லாம் பண்ண வேண்டும்னா நம்ம தான் பண்ணணும் அதை. ஆனா அதுக்கு தேவதையினுடைய அனுகிரகம் வேணும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எதுவா இருந்தாலும் தேவதையினுடைய அனுகிரகம் வேணும் இல்லையா. பசிக்கு ஒரு தேவதை இருக்காது. இந்த தேவதை அப்பப்போ எனக்கு அதை பொறுக்கக்கூடிய தன்மையும் இல்லையா, அது உடனே அந்த எக்ஸைட் ஆகாம அதை சாப்பிடக்கூடிய தன்மையும், இதெல்லாம் தானே ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இல்லையா. ஆகான்னு கண்டதை கற்றுன்னு எல்லாத்தையும் சாப்பிடுறது, அந்த எண்ணம் எல்லாம் கூடாது. எப்பொழுதும் பசித்திரு தனித்திரு அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா.
அதுக்காக சன்னியாசியானவன் 6 வயதுக்கு மேல சாப்பிடக்கூடாது. 4 கோலம் அவ்வளவுதான் சாப்பிட வேண்டும். அதுலயும் டேஸ்ட் இல்லாம தான் சாப்பிடணும். என்ன அதனால உப்பு வேணும் உரப்பு வேணும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. சொன்னாக்கே அந்த கரணை சுத்தி மரல அப்படின்ற அர்த்தம் ஆயிடும். அதனால இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண யாரு? அந்த தேவத்தை தான் ஹெல்ப் பண்ணும். பசிக்கு உண்டான தேவத்தை எனக்கு ஹெல்ப் பண்ணும். சுதே ஸ்வாஹா, பசியினுடைய சுத்துனாக்க பசி. சுதே அப்படின்னா பசிக்கு அபிமான தேவதையாக இருக்கக்கூடியவள், அதிஷ்டான தேவதையாக இருக்கக்கூடியவளை பொறுத்து இதை நான் கொடுக்கிறேன். அந்த தேவதைக்கு ஹோமம் பண்ணுகிறேன். ஸ்வாஹா சுத்பிபாசா யஸ்வாஹா. சுத் அப்படின்னா பசி, பிபாசா பாத்தும் மிச்சா பிபாசா தாகத்துக்கு உண்டான தேவதை. பசி தாகம் இது ரெண்டுத்துக்கும் சுத்பிபாசாத்யாம் தேவதா. அந்த தேவதைகள் 2 பேர் இருக்கால, அந்த தேவதைகளுக்கு ஹோமம் பண்ணுகிறேன். ஸ்வாஹா விவிருத்தியை ஸ்வாஹா, விராட் ரூபமாக விவிதமாக எங்கும் இருக்கக்கூடிய சர்வவியாபியை அப்படின்னு அர்த்தம். எங்கும் இருக்கக்கூடிய சர்வவியாபியாக இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவுக்கு ஸ்வாஹா. ரிக்தானா யஸ்வாஹா, ரிக்வேதத்தை நமக்கு அளித்தவர் இல்லையா? அந்த ரிக்வேதத்தை அளித்ததன் மூலமாக எத்தனை சூக்தங்கள் படிச்சு எத்தனையோ வந்து இந்த ஃபீல்டுக்குள்ள வந்து இது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு பூஜை பண்ற மாதிரி குரு அனுகிரகம் கிடைச்சு ஆத்திர அனுகிரகம் எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்குன்னா என்ன அர்த்தம்? எல்லாம் நம்ம பண்ண புண்ணியங்கள். இதுக்கு எத்தனையோ தேவதைகள் நமக்கு உதவி இருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட ருக்விதான ஹோமங்கள், ரிக்கு சம்பந்தமான விஷயங்கள்லாம் அளித்ததுக்கு காரணம் அந்த ரிக்வேதத்தை அருளிய பரமாத்மா இல்லையா? அவருக்கு நன்றி வேண்டாமா? அவருக்கு ஒரு ஸ்வாஹா ரிக்விதானா யஸ்வாஹா, கஷோத்கா யஸ்வாஹா. கஷம் அப்படின்னாக்க நாமரூபம், உத்காய நாமரூபாதி பிரபஞ்ச உத்காய உபகர்த்திரு அப்படின்னு அர்த்தம். பரமேஷா கஷோத்காய ஸ்வாஹா, நாமரூப பிரபஞ்சத்தை சிருஷ்டி செய்யும் நோக்கோட இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவுக்கு பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா எனக்கு தெரியணுமே, எல்லாம் நாமரூபங்கள் தான். இந்த நாமரூபங்கள் எல்லாம் நமக்கு புரிய வைக்கிறதுக்கு அந்தந்த தேவதைகள் எனக்கு மறக்காமல் எனக்கு உதவி வேண்டும். சுத்தி பாதாமலாம் ஜேஷ்டாம லக்ஷ்மீம் நாசயாம்யஹம். சுத்தி பாசாம் பசி தாகம், அப்புறம் அதனால ஏற்படக்கூடிய ஒரு தோய்வுகள், அப்புறம் அலக்ஷ்மி மூதேவி இல்லையா? எப்ப பார்த்தாலும் தரித்திரம் இல்லன்னு சொல்றது, ஒரு இருட்டுல உட்கார்றது, இதெல்லாம் இருந்து கூட சில பேர் அனுபவிக்க மாட்டாங்க. இதெல்லாம் என்ன சொல்ல நம்ம பெரியவாள்லாம் கேட்போம். என்ன மூதேவி உட்கார்ந்து ஃப்ரெஷ் ஆயிடு, லைட்டு போடு, எல்லாம் போடு, விளக்கெல்லாம் ஏற்றி வை, வீடு அமங்கலமா இருக்க வேண்டாமா? சாயங்காலம் 5:45 ஆச்சு, என்ன கிட்டு இதெல்லாம் வர வேண்டானா? இதெல்லாம் இல்லைன்னா என்ன சொல்றோம்? அலக்ஷ்மி பூஜிதான் அந்த வீட்டுல அப்படிங்கிறது தான் அலக்ஷ்மியும். அதுக்கப்புறம் ஜேஷ்டாம லக்ஷ்மி, மூதேவியான அந்த லக்ஷ்மியும். அதுக்கப்புறம் நாசயாம்யம், இதை இந்த பாபத்தை துடைக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, அபூதிம், அபூதிம் அப்படின்னா சிறுமை, பாபர்த்தி சிறுமை. அப்புறம் அசம்ருத்தி, சம்ருத்தினா வளர்றது, அசம்ருத்தினா வறுமை, லேக் ஆஃப் ப்ராக்ரஸ், பாவர்ட்டி, ஒரு முன்னேற்றம் இல்ல. இதெல்லாம் சர்வான் நிர்ணுதமே, சர்வான் இவை அனைவற்றையும் நிர்ணுதம் அப்படியே உடைத்து துடைத்து எரிய வேண்டும். மே பாப்மானக்கு ஸ்வாஹா, இது போன்ற அனைத்தையும் என்னுடைய பாவத்தை துடைத்து அருளுங்கள். நிர்ணுதமே பாப்மனஹா, என்னுடைய பாபங்களை எல்லாம் அப்படி துடைத்து எரியுங்கள் என்பதற்காக கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்லேஷன் இது. ஸ்வாஹா அன்னமய பிராணமய மனோமய விஜயானமய ஆனந்தமயமாத்மானே சுத்தியந்தாம் ஜோதிரகம் விரஜாதி பாப்மா பூஜா சத்வாஹா. எப்ப பார்த்தாலும் என்னுடைய ஞாபகம்லாம் இந்த உடம்ப பத்தியேதான் இல்லையா? சதா சர்வ காலமும் வேட்டிங் ஸ்டேட்ல இருக்கும்போது என்னுடைய சரீரத்தை பத்தி நினைச்சதுதான் சாப்பிட மாட்டேன், இது உடம்புல போயிட்டு வாக்கிங் போவோம், அதுதான் எப்பா சதா அன்னமய கோஷத்திலேயே நான் நான் எனக்கு இந்த சிந்தனை போக வேண்டாமா? எவ்வளவு நாள் இந்த சரீரத்திலேயே நானு 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 நினைத்துக் கொண்டு எது பண்ணாலும் அந்த சரீரத்துக்கு கண்ணாடி பாக்குறது என்ன, தலை வாங்குறது என்ன, ட்ரெஸ் பண்றது என்ன, நம்மளுடைய வாழ்க்கையில பாதி நேரம் இந்த அன்னமய கோஷத்திலேயே
இல்லையா? அதற்கு பிறகு அன்னமய கோஷத்தோட மாத்திரம் போறதா பிராணமய கோஷம். எப்ப பார்த்தாலும் பசி தாகம், இன்னைக்கு அதை சாப்பிடலாமா, அதை வாங்கலாமா, இதை வாங்கலாமா, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அந்த விஷயம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இதே பத்தி தான் கவலை. இதே மாதிரி நான் அது எனக்கு பசிக்கிறதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கு அதுக்கு சம்பந்தம் என்னுடைய பிராணனுக்கு பசிக்கிறதுன்னு நான் அதுல இருந்து விலைக்கு பார்க்க வேண்டாமா? இப்படி பாக்குறோமா? இல்ல அதோடயே ஐடென்டி அந்த மாயையில போய் ஐடென்டிஃபை நானே பிராணன்னு நினைச்சிட்டு எனக்கு அது பசிக்கிறது, எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு நம்மள ஐடென்டிஃபை பண்றோமே. இந்த பிராண அபிமானனாக மாறிவிட்டேன். பிராண அபிமான தேவதையை வேண்டி இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு பதிலா நான் பிராணனாகவே ஆடி முடிக்கிறேன் இல்லையா? அந்த அபிமானத்துல ஆடுறதுனால ஐஎம் ஹங்கிரி அப்படின்னு சொல்றேன். ஐயத்தியால ஹங்கரோட போகுமா? ஐஎம் தஸ்தின்னு யாராவது சொல்லுமா? ஐஎம் தான் எதோடையும் சேராது. ஐஎம் தஸ்தி எவ்வளவு பெரிய பொய்ய சொல்றோம் பாரு. இந்த மாதிரி அசங்கள்ல இருந்து காப்பாத்து. என்ன பிராணமய கோஷத்துல நான் இருக்கக்கூடிய எண்ணம். சரி, மனோமய கோஷம் ஐ எம் ஹாப்பி, ஐ ஆம் அன்ஹாப்பி, ஹாப்பினஸ் அன்ஹாப்பினஸ் இதெல்லாம் ஆத்மாக்கு இருக்கா? இதெல்லாம் மனசுக்கு அந்த ரிஃப்ளெக்டட் சிதாபாசனாக இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்டட் மனசுக்கு இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது. அப்படி இருக்கக்கூடியதை போய் நான் என்று நினைத்தேனே, மனோமயத்தை போய் நான் என்று கருதினேனே, அதுல இருந்து என்னை காப்பாற்றுங்கள். இனிமே அந்த எண்ணம் வரக்கூடாது. சன்னியாசம் நாளைக்கு வாங்கிட்டேனாக்க அப்படி ஐ ஷுட் நாட் எமோஷன். இந்த எமோஷன் அப்பா அம்மாவா ஆத்துக்காரு பொண்டாட்டி இந்த பாசங்கள் எல்லாம் கூட இதெல்லாம் மனசுல ஹாப்பினஸுக்கும் அன்ஹாப்பினஸுக்காகவும் வரக்கூடிய எமோஷனல் பர்சனாலிட்டி இதுல இருந்து வெளியில வர வேண்டும். அதுக்கப்புறம் விஞ்ஞானமயம், இது ஒரு பெரிய அதை தெரிஞ்சுக்கணும் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு நிலை. இதுல போய் மாற்றிருக்கலாம். அந்த எமோஷன்ல இருந்து தப்பிச்சு போய் இன்டெலெக்சுவலை பத்தி எப்ப பார்த்தாலும் படிக்கணும், நிறைய படிக்கணும், அது படிக்கணும், அதுவாக இருக்கணும், இதுல போய் மாற்றிக்கிட்டாங்கன்னா இதுல இருந்து தப்பிக்க முடியாது. அதுல இருந்தும் போகலாம் இல்லையா? இது படிக்க படிக்க வரக்கூடியது மாத்திரம் இல்ல. இதுல நிதித்தியாசனத்தின் மூலமா தான் அந்த ஆத்ம ஞானம் வரும். உங்களுடைய மேதா விலாசத்தினால ஆத்ம ஞானம் வரும். அதனால சிரவணமும் மனநமும் தாத்தியமாக ஆகணும். ஆனா நிதித்தியாசனம் யார் பண்ணணும்? நீங்க தான் பண்ணணும். அது குரு ஹெல்ப் பண்ணுவாங்க. குரு அப்படி போட்டி விடுறதுக்காக வாயில போட்டி விடுற அளவுக்கு வந்தா கையை பிடிச்சு நாய்ச்சின்னு போனா ரைட். அதுக்கப்புறம் முழுங்க வேண்டியது யாரு? நம்ம தான் வாழணும் இல்லையா? ஆகையினால அதை புரிந்து கொண்டு அந்த புத்திமய கோஷத்தையும் தாண்ட வேண்டும். அந்த புத்திமய கோஷத்திலேயே இருந்துட்டு எல்லாம் நமக்கு தெரிஞ்சுட்டு இதுவே போகணும்னு நினைச்சேன்னாக்கா இந்த ஜென்மா போயிடும். அதனால அந்த எண்ணத்திலிருந்து என்னை மாத்தணும்னா அந்த அன்னமய கோஷத்திலிருந்து என்னை காப்பாற்ற வேண்டும், சுத்தியாக வேண்டும். அதுக்கப்புறம் ஆனந்தமய கோஷம் இல்லையா? எப்ப கேட்டாலும் எனக்கு தெரியல, தூக்கம் இதெல்லாம் மாற்றிட்டு இதுல போய் மாட்டேங்க. எதுவுமே இல்லாத சூன்யமான நிலை, சமாதியில இருப்போம் அப்படின்ற இதுல எல்லாம் போய் மாட்டக்கூடாது. இதுல இருந்தும் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவே நான் தைத்திரிய உபனிஷத்துல என்ன சொல்லிட்டோ வார்ணோபனிஷத் அப்படின்னு ஆச்சாரியர் சாயனர் பார்க்கிறேன். வார்ணோபனிஷத்துன்னு சொல்லக்கூடிய பிருகர் வைவார்ணி வருணம் பிதரம் உபசத்தார அதீஹி பகவோ பிரம்மேதி அப்படின்னு சொன்ன அந்த உபனிஷத் சாரத்தை நன்கு பகிர்ந்து கொண்டு மே சுத்தியந்தாம் ஜோதிரகம் விரஜா விபாப்மா பூஜா சத்வாஹா அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் ஆகிய எல்லாம் என்னிடம் பரிசுத்தமாக ஆகட்டும். இதுலெல்லாம் நான் மயங்கி விடக்கூடாது. நான் எப்படி இருக்கணும்? மே சுத்தியந்தாம் ஜோதிரகம், நான் பரஞ்சோதி ஸ்வரூபமாக இருக்க வேண்டும். விரஜகா, அழுக்கற்றவனாக இருக்க வேண்டும். ஆணவ மாயிக கார்மிக மலங்கள் ரகிதமாக இருக்க வேண்டும். விபாத்மா, பாவங்கள் அற்றவனாக ஆக வேண்டும். பூயாசம் ஆக வேண்டும் என்பதற்காக கொடுக்கக்கூடிய வாஹா அப்படின்னு இப்படி ஒரு சோமத்தை செய்தோமே ஆனால் அந்த கரண சுத்தி உபாசகனுக்கு ஏற்பட்டு அதுல இன்னும் கொஞ்சம் அந்த பிடிப்பு ஜபம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி பிரம்மலோக பிராப்தி முதலியவைகள்லாம் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. இல்ல பித்ருதோஷங்கள் இல்ல கடன் தொல்லைகள்லாம் இருந்தாக்க இதை பண்ணா அதுல இருந்து முக்கியமாக சன்னியாசிகள் சன்னியாசம் வாங்கறதுக்கு முன்னாடி இல்லையா இதெல்லாம் அவர்கள் தலையில குடுமியை வைத்துக் கொண்டு இடுப்புல கடிசூத்திரத்தை வைத்துக் கொண்டு அதுக்கப்புறம் பூனலை போட்டுக்கொண்டு இருக்கும் போது இதை பண்ணிட்டு இதுக்கப்புறம் அந்த பூனத்தையும் கலைந்து விட்டு பிரம்மஸ்வரூபமா ஆக வேண்டும் என்பதற்காக தன்னுடைய டெட்டெல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க. கிளியர் பண்ணிட்டு ஆத்மசிராதமும் பண்ணிட்டு
எல்லா பித்தர்களுக்கும் பிரார்த்தத்தையும் பண்ணிட்டு அன்னிக்க அதுக்கப்புறம் ராத்திரி முழுக்க காயத்ரி ஜபத்தை பண்ணி கொண்டிருந்து காலங்காத்தால சன்னியாசம் வந்தோன்னா அந்த ஜபத்தையும் விட்டுவிட்டு ஓம்காரத்தை தவிர எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவர்களுடைய கதி சூத்திரம் தலையில இருக்கக்கூடிய எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த குருவானவர் அவளுக்கு அந்த கரையில அந்த குளத்திலேயோ கங்கை நதியிலேயோ அவளுக்கு கொடுப்பார். அதற்கு பிறகு அவர்கள் அதை எடுத்துட்டு போவார்கள். அப்போ அந்த குருவானவர் சொல்லுவார், இல்ல போகாதப்பா, நீ இங்கேயே வா, இங்கே வந்து கொஞ்ச நாளைக்கு உங்களுடைய பிரசன்ஸ் தேவைப்படுறது என்ன, எல்லாரும் அப்படி போயிட்டாங்கனாக்க எப்படியே, அதனால இந்த உலகத்துக்காக நீ கொஞ்சம் இறங்கிட்டு ஒரு கோமணத்தை கட்டிக்கோ, ஆனா உனக்கு அடையாளமாக இந்த சேப்பு வஸ்திரத்தை வைத்துக் கொள்ளு, அப்பதான் ஜனங்களுக்கு தெரியும் நீ வந்தானாக்கா எல்லாரும் வழி விடுவார்கள். நீ இது வரைக்கும் ப்ரே பண்ணிய இல்ல அவ்யக்த பாவைகி அங்காரைகி ஆத்மாவே சுத்தியந்தாம் ஆத்மாவே சுத்தியந்தாம் இதெல்லாம் உனக்கு நிலை பெற மாதிரி செய்வார்கள் அப்படின்னு சொல்லி அவர் கேட்பாரு, கமண்டலு வச்சுக்கலாமா, ஆப்ஷனல், உனக்கு எங்கேயாவது கமண்டலு போற மாதிரி இருக்குமா, இல்ல நீ எங்க இருக்க போற, நான் இங்கதான் இருக்க போறேன், நான் காட்டுலாம் போய் மேலாம் போய் பண்றதா எனக்கு உத்தேசம் இல்லை அப்படின்னாக்கா உனக்கு இருக்கு தண்டம், அந்த தண்டத்தை இங்கேயே என்னுடைய பர்மிஷனோட நான் கொடுக்குறேன், அந்த தண்டங்களை எல்லாம் விட்டுடு, அதுக்கப்புறம் நீ போ அப்படின்னு சொல்லி இவர்கள் அந்த குருவுடைய ஆக்கியை பெற்று அதுக்கப்புறமா அவர்கள் வேதாந்தத்திலேயே ரமித்துக் கொண்டு ஓங்கார ஜபத்தை பண்ணிக்கொண்டு இருக்கக்கூடியவர்களாக ஆகிறார்கள். அதுக்கு முன்னாடி பண்ணக்கூடியதான ஹோமமாக இது அமையப்படுகிறது அப்படின்னு பண்ணிட்டு இந்த விரஜா ஹோம மந்திரம் ரொம்ப சத்தியான மந்திரம். இதை பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்தது. அடுத்தது வைஸ்வதேவ மந்திரம், வைஸ்வதேவ கர்மா அப்படின்னு ஒரு இம்பார்ட்டன்டான கர்மா இல்லையா. அக்னிக்கு ஒவ்வொரு பிராமணர்களும் அவசியம் பண்ண வேண்டிய ஆகார நியமம் ரொம்ப முக்கியம். இந்த வைஸ்வதேவத்தை எடுத்துட்டோம்னாக்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா வெளியில அன்னமே சாப்பிட முடியாது, இவாளே பண்ணிக்கணும், இல்ல ஆட்டுக்காரி பண்ணணும், யார் பண்ணாலும் பண்ண முடியாது. இவா பண்ற அந்த அன்னத்துல ஒரு உருண்டையை பிடிச்சி அததான் சுவாகானாக்க இந்த இடத்துல அடுப்புல போடுறது இல்லை. இப்ப நம்ம பண்றதெல்லாம் அக்னியில போடுற மாதிரி சுவாகா. இந்த வைஸ்வதேவத்துல வரக்கூடிய அக்னிய சுவாகான்றது எது தெரியுமா, அது அப்படியே பிண்டமாக பிடிச்சு ஒவ்வொன்றுக்கும் ஒரு சைஸ் இருக்கு, அதை பிடிச்சு பண்ணி அதுல ஜலத்தை விட்டு அதுல எண்ணெய் போட்டு அதை பண்ணி அதை காக்காய்க்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு அதிர்ச்சி யாராவது வரானான்னு பார்த்துட்டு எடுத்து வச்சு அதுக்கப்புறம் தான் இவர் சாப்பிட முடியும். இவர் சாப்பிட்ட பிறகு அந்த தட்டுல தான் வயிற்று சாப்பிடுவேன்னா அப்படி நியமங்கள்லாம் அநேகமாக இருக்கக்கூடியது வைஸ்வதேவம். இன்னைக்கு பெரிய சாஸ்திரியெல்லாம் இருக்க வைஸ்வதேவத்தை ஃபாலோ பண்ணிட்டு தஞ்சாவூர்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவர் இருக்கிறாங்க. அந்த மந்திரங்களை பார்க்க போறோம். இது அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ சிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.